கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் இந்த இயேசு நல்லவர் இந்த மிஷனரி ஊழியத்திற்காக ஜெபிக்க கடந்து வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இந்த இயேசு நல்லவர் மிஷனரி ஊழியத்தின் சார்பாக எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். எங்களுக்காக ஜெபிக்க, எங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்க, மிஷனரிகள் பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட, தேசத்தில் ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ஒரு பாரத்தோடு இந்த இடத்துல நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சரி, ஒரு கேள்வியோடு கூட நம்ம அந்த ஒரு பகுதியை ஒரு சின்ன ஒரு செய்தியாக உங்களுக்கு சொல்லி 10 நிமிடத்தில் முடித்து ஜெபித்து அனுப்ப இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இப்போ இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு எங்கே இருக்கிறாரு? எங்கே இருக்கிறார் இயேசு? இயேசு எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். வசனத்தை எடுங்க. 115 சங்கீதம் 3வது வசனம். 115வது சங்கீதம் 3வது வசனம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். போதும். நம்மளுடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அங்கே இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் என்ன சொல்லிக்கொண்டு பரலோகத்தில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் வாழ்கிற மனிதனை தேடி இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இப்போ மனுஷனை தேடி அவர் எப்போ வருவார்ன்னு தெரியாது. பைபிள் சொல்லுகிறது, அவர் திருடனை போல வருவாராம். ராத்திரி வரலாம், பகலில் வரலாம், இரவில் வரலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் திருடனை போல நான் வருவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ மனிதர்களுக்கு ஆண்டவர் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்ம காத்திருக்கணும். அவருடைய வருகையில் நம்ம காத்திருக்கும் போது தான் அவரோடு கூட நம்ம போக முடியும் என்று மனுஷங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் பேர் காத்திருக்கிறாங்க. அப்ப காத்திருந்தாலும் அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். புத்தி உள்ளவங்க ஆண்டவர் வரப்போகிறார், அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று ஆயத்தத்தோடு இருக்கிறார். பாவம் செய்யாம பரிசுத்தமாய் தன்னை காத்து இன்னைக்கு அப்படியே வாழ்கிறவர்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை தேக்க ரொம்ப பிரயோஜனமாய் இருக்கிறவர்கள் 5 பேரை பார்க்கிறோம். இன்னும் 5 பேர் தூங்கி நேரம் போக்கி இன்னைக்கு அவங்களும் ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆண்டவர் வரும்போது என்னை அவர் எடுத்துக்கொள்ளணும், கூட்டிட்டு போனோம் அப்படின்னு அவங்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவர் மனுக்குலத்தை கூட்டி கொண்டு போறதுக்கு இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஏன் சொன்னார் என்றால், நம்ம தனியாக பரலோகத்துக்கு போறதுக்கு நமக்கு வழி தெரியாது. வழி தெரியாததுனால தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு அவருடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு போக. அப்ப மனுக்குலத்தை ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை நான் மறுபடியும் தியானிக்கும் போது அதை தியானிக்கும் போது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு சொல்லுவதற்கு காரணம், நம்ம பரலோகத்திற்கு போவதற்கு நமக்கு வழி தெரியாது. என்னுடைய பிள்ளைகள் வழி தெரியாதபடி வழி தப்பி போகக்கூடாது. வழி தெரியாதபடி இந்த பிள்ளைகள் போக கூடாது. ஆண்டவரிடத்துல தான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஆண்டவரிடத்துல தான் நமக்கு அந்த பாதுகாப்பின் அரவணைப்பு உண்டு. அதனால தான் நம்ம தனியாக போனால் சத்துரு நம்மளை வஞ்சித்து விடுவான். சத்துரு நம்மளை பாதிப்பை கொண்டு வந்து விடுவான். சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பி விடுவான். அதனால பாதுகாக்கப்படுகிற ஆண்டவர் நம்மளை கூட்டிக் கொண்டு வந்துதான் நம்ம அந்த அவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போவார். அல்லேலூயா. இன்னை உலகத்தில் அதை தான் நடக்கு. என் முதல்ல எனக்கு மருமக அவன் தான் அங்கே போனான். அங்கே போயிருந்த போது அவன் போய் 10-20 நாள் கூட ஆகலை. 20 நாள் கூட ஆகிறதுக்கு முன்னே இவளுக்கு விசா எல்லாம் ரெடி ஆகி நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம், இல்லை நீங்கள் ஏர்போர்ட் வரையிலும் கொண்டு விடணும், அதுக்கு பிறகு உள்ள ஃப்ளைட்டில் போனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நிற்பீங்க, அங்கே நின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் என் மக சொல்கிறா, இல்லை அதெல்லாம் முடியாது, எனக்கு வழி தெரியாது, நான் இதுவரையெல்லாம் ஃப்ளைட் ஏறி பழக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க வந்தால் கூட்டிகிட்டு போட்டு இல்லைன்னா நான் போக முடியாது அப்படின்னு சொன்னான். அப்போ இயேசுவும் ஆண்டவர் வருகிறாருன்னா நம்ம பிள்ளைகளை கூட்டி கொண்டு போக வருகிறார். அல்லேலூயா. தெரியும், நான் ஒத்தைக்கு போனால் ஒருவேளை பயந்துருவேன், பாதிப்பு வந்துடும், நான் ஒருவேளை தடுமாடிடுவேன், தெண்டாடிடுவேன், முடியாது. அதனால தான் அவங்க போகலை. ஆனால் ஆண்டவர் இயேசுவும் அவருக்கு ராஜ்யத்துக்கு நமக்கு தனியாக போனால் சத்துரு நம்மளை வஞ்சித்து விடுவான், நமக்கு போக வழி தெரியாது. அதனால ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். இப்போ துபாயில் இருக்கிறவன் ஏன் இவ்வளவு பணம் செலவு பண்ணி மனைவியை கூட்டிட்டு ஒரு நாள் காலையில் வந்தால் மாலையில் மறுபடியும் கூட்டிட்டு போகிறான்? ஏன் போன இவ்வளவு கஷ்டப்பட்டு? அந்த மனைவி அவன் நேசிக்கிறான். அதனால தான்
தான் கூட்டிட்டு போறான், இல்லை நம்ம கூட்டிட்டு போக முடியாது. அது ஆண்டவரும் அதே போல தான். பரலோகத்தில் எவ்வளவு ஆண்டவர் பிஸியாக இருக்கிறார், எவ்வளவு அவர் வேலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் அவர் பூமியில வந்து இவ்வளவு தூரம் வந்து தன் பிள்ளைகளை கூட்டி கொண்டு பத்திரமாய் பாதுகாத்து அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு போகிறார். அதுக்குத்தான் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அதுல 5 பேர் வந்து ரொம்ப ஆண்டவரே என் ஆண்டவருடைய வருகைக்கு காத்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியும் ஊழியம் செய்தாதான் அவர் நம்மளை கூட்டிட்டு போக முடியும், நான் நல்லது செஞ்சாதான் கூட்டிட்டு போவார், அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்மளை கூட்டிட்டு போவார், அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்தால்தான் என்னை அவர் சீக்கிரமாய் கூட்டி கொண்டு போவார், அப்படி செய்யாவிட்டால் என்னை கூட்டி கொண்டு போக மாட்டார் என்று 5 பேருக்கு தான் தெரியும். மற்ற 5 பேரும் அவர் என்னை கூட்டிட்டு போனேன்னு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யவில்லை, அவருடைய சித்த நிறைவேற்றவில்லை, ஊழியத்தை செய்யவில்லை, ஜபத்தை செய்யவில்லை, ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கவில்லை. அதனால் 5 பேர் அந்த நல்லது செஞ்ச ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்த 5 பேரை ஆண்டவர் கூட்டி கொண்டு போனார். 5 பேர் கைவிடப்பட்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிக்கும் போது 2வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். இவர்களில் 5 பேர் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். 5 பேர் புத்தியா இருந்தாங்க, 5 பேர் புத்தி கெட்டவங்களா இருந்தாங்க. இந்த 5 பேர் ஒழுக்கமா இருந்தாங்க, கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க, ஞானத்தோடு இருந்தாங்க, ஜபம் பண்ணினாங்க, ஆண்டவரை தேடினாங்க, இயேசு இயேசு என்று முறையிட்டார்கள், ஊழியத்தில் அவ்வளவு உண்மையா இருந்தார்கள். இந்த 5 பேர் தான் அப்படி இருந்தார்கள். இந்த 5 பேர், மீதி இருக்கிற 5 பேர் வீட்டில் சண்டை போட்டு, வீட்டில் குழப்பம் உண்டாக்கி, தேசத்தில் குழப்பம் உண்டாக்கி, இவங்க லஞ்சமாண்டி ஏமாத்தி கொள்ளையடிச்சு இவங்க இப்படிதான் இருந்தாங்க. ஆமா, ஆனா இவங்களும் நானும் இயேசுவோட போனேன்னு காத்திருந்தவர்கள் தான். இவங்களை நான் என் பரலோகம் போனோம், ஆண்டவர்கிட்ட போனோம், அவருக்கு சமூகத்தில் போனோம், என்னை அவர் கூட்டி கொண்டு போனோம். இவங்களும் காத்திருந்தவர்கள் தான். இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. 2வது அடுத்த வசனம். புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகல. இவங்க புத்தி கேட்டவங்க. இயேசு வராரு, மணவாளனை சந்திக்க தீவெட்டிகளை கொண்டு போறாங்க. மணவாளனை சந்திக்கிறதுக்காக தீவெட்டிகளை கொண்டு போறாங்க. அவரை கொண்டு போகும்போது இப்போ 5 பேர் புத்தியோடு எண்ணெயை கொண்டு போறாங்க. புத்தி உள்ளவங்க எண்ணெயை கொண்டு போறாங்க. எண்ணெய் என்றால் அபிஷேகத்தை குறிக்கும். அல்லேலூயா. புத்தி உள்ளவங்க அபிஷேகத்தோடு போனாதாங்க இயேசுவை சந்திக்க முடியும். அப்ப அபிஷேகம் உங்களுக்கு வேண்டுமானால், பரிசுத்தம் இல்லாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாதவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள் ஆண்டவரை தேட மாட்டார்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள் ஊழியத்தை குறை சொல்லுவார்கள், அபிஷேகம் இல்லாதவர்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த மாட்டார்கள். இந்த 5 பேருக்கு தான் அபிஷேகம். இந்த 5 பேர்கிட்ட அபிஷேகம் இல்லை. அபிஷேகம் இல்லாம போய் ஆண்டவரை எப்படி இங்கே தரிசிக்க முடியும்? நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கிறாயா? நீங்க அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாயா? 5 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு முன்னே நம்மளால களைப்பு, சோர்வு, அசதி, தூக்கம், மயக்கம் இதெல்லாம் வருதுன்னா அபிஷேகம் இல்லை. முழங்கால நின்று ஆவியில நிரம்பி 2.5 மணி நேரம் ஜெபிக்க முடியும், 2 மணி நேரம் ஜெபிக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் அபிஷேகம் பெற்றவர்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அபிஷேகத்தில் இருக்கும்போது நல்ல பாடி துதிச்சு ஆராதிச்சு ஜெபிச்சு நல்ல ஜெப விண்ணப்பத்தோடு அப்படி இருந்தால் 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்க. நம்ம ஜெப வீட்டுக்கு நிறைய பேருக்கு வீட்டில எல்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அப்படி போகும்போது அப்பளே தெரியும் நமக்கு, அங்கே நெளிஞ்சு இங்கே நெளிஞ்சு இப்படி நெளிஞ்சு அப்படி நெளிஞ்சு அவங்களால அந்த ஜெபம் 1 மணி நேரம் அவங்களால முடியாது. அபிஷேகம் இல்லாதவர்கள். சில வீட்டில் போகிறோம், நம்ம ஜெபிக்கும் போது நம்ம கூட சேர்ந்து நல்லா ஜெபிச்சு நல்லா துதிச்சு நல்லா ஆராதிச்சு 2-3 மணி நேரம் நல்லா போராடி அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அந்த குடும்பம் தான் பரலோகத்துக்கு போகும். ஆமா, இப்போ 5 பேர் பாருங்க, அந்த எண்ணெயை அபிஷேகத்தை கொண்டு போகல. இப்போ 5 பேர் அபிஷேகத்தோடு இந்த மணவாளனை சந்திக்கும்படி அந்த நேர போய் நிற்கிறாங்க. நான் அபிஷேகம் பெற்று அப்படியே நிற்கிறாங்க, தீவெட்டியோடு நிற்கிறாங்க. இப்போ என்ன அடுத்த வசனம். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து
தூங்கி விட்டார்கள். எல்லாரும் இப்ப அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு, அது எல்லாருக்கும் உள்ளதுதான். நடுராத்திரியில் எல்லாம் தூங்கிட்டாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் தூக்கம் தேவை. அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் தூக்கம் தேவை, அபிஷேகம் இல்லாதவங்களுக்கும் தூக்கம் தேவை. எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த அபிஷேகத்தோடு போனவங்களும் தூங்கினாங்க, அபிஷேகத்தோடு இருக்கிறவங்களும் தூங்கினாங்க, இல்லாதவங்களும் தூங்கினாங்க. இப்ப ராத்திரி நடுராத்திரி பட்டாருன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? மணவாளன் வருகிறா, இதோ மணவாளன் வருகிறா. ஒரு பெரிய இடி முழக்கத்தின் சத்தம் அந்த இடத்துல கேட்ட உடனே எல்லாரும் பட்டார் 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 பட்டார்னு டக்கு டக்குன்னு எல்லாரும் எழுந்திருக்காங்க. 10 பேரும் பட்டார் பட்டார்னு எல்லாரும் வேகமாக எழுந்திருக்காங்க. எழுந்திருக்கும் போது அபிஷேகம் உள்ளவர்கள் இயேசுவுக்கு முன்ன போய் நிற்கிறார்கள். அபிஷேகம் இல்லாதவர்கள் தீவெட்டிகள் அணைய போகிறது, தீவெட்டிகள் மங்க போகிறது, எனக்கும் உன்னிடத்திலிருந்து கொஞ்சம் கொண்டு வா, கொஞ்சம் தாங்கன்னு கேட்டாங்க. கொஞ்சம் தாப்பா தாப்பா கொஞ்சம் தாப்பான்னு கேட்டாங்க. இந்த 5 பேரும் நீ வேணேன்னா கடையில் போய் அங்கே போய் எங்கேயாவது போய் வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அங்க கதவு சாத்தப்பட்டிருக்குது. இன்னைக்கு இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீயும் பையன் ஜபத்துக்கா போற, நீயும் ஊழியத்துக்கா போற, நீ இதுக்கா போற. உன்னை கிண்டல் அடிக்கிறவன், உன்னை கேலி பண்ணுகிறவன், உன்னை பரிகாசம் பண்ணுகிறவன், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவன், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவன் மணவாளன் வரும்போது அவனும் அவர்கிட்ட நின்றாக வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களும் ஜெபித்தவர்களும் ஊழியம் செய்தவர்களும் ஆண்டவருக்கு சாட்சியாய் நின்றவர்களும் எல்லாரும் அவரிடத்துல போய் நிற்கும் போது உங்களிடத்தில் இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த எண்ணெய், அந்த அபிஷேகம், அந்த தைலம் ஆண்டவரோடு கூட நீங்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கும்போது மற்றவங்க பரிகாசம் பண்ணினவங்க, உங்களை கேவலமாய் பேசினவங்க, உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவங்க இவங்க வருவாங்க. அப்பா ரமணி எனக்கு கொஞ்சம் கொண்டா, போ உனக்கு தர முடியாது. அந்த சிவா சிஸ்டர் சொல்லுவாங்க, எனக்கு கொஞ்சம் சிவா அண்ணன் நீ பேசினியே உனக்கு நான் தர முடியாது. நீங்க போவீங்கம்மா, நீங்க அப்படியே பரலோகத்துக்கு போவீங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட போவீங்க, அவருக்கு சமூகத்தில் போறீங்க, நீங்க அங்க போவீங்க. இங்க கேட்கிறேன், இங்க கேட்டுட்டு அப்பா அப்பா கெஞ்சி கொண்டு கிடக்க வேண்டிய நாட்கள் வரும். சரியாய் மனம் திரும்பு, அவர்கிட்ட சமூகத்தில் போய் கொஞ்சம் கொடு. அந்த நேரத்தில் போய் நீ கை கட்டி நிற்கிறத விட உலகத்தில் வாழும்போது அபிஷேகத்தோடு ஆண்டவருக்கு பிள்ளையாய் ஒழுக்கமா கீழ்ப்படிதலா நீ வாழ்ந்திருந்தா இந்த கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை வராது, கெஞ்ச வேண்டிய நிலைமை வராது. பரலோகத்தில் போய் கெஞ்சினாலும் கிடைக்காது. இந்த வசனத்தை படிச்சு பாருங்க, கெஞ்சினாலும் கிடைக்காது, கெஞ்சினாலும் நீ கிடைக்காத ஒரு நாள் வரப்போகிறது. கெஞ்சினாலும் கிடைக்காது, நீ அழுதாலும் கிடைக்காது, புலம்பினாலும் கிடைக்காது, நீ பாரப்பட்டாலும் துக்கப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் கிடைக்காத ஒரு நாள் வரப்போகிறது. 5 பேர் அபிஷேகத்தோடு போனார்கள், 5 பேர் அபிஷேகம் இல்லாமல் போனார்கள். எல்லாரும் அவருடைய சமூகத்தில் போய் நின்றுதான் ஆக வேண்டும். ஆனால் மணவாளன் வரும்போது 5 பேர் கைவிடப்பட்டு போனார்கள், 5 பேர் அவருடைய ராஜ்யத்துக்கு போனார்கள். இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளே, அபிஷேகத்திற்கா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அபிஷேகம் இல்லாதவர்கள் அவரோடு போக முடியாது. அந்த அபிஷேகம் இல்லாதவர்கள் அவர்கிட்ட போக முடியாது. அபிஷேகம் இல்லாதவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் இல்லாத இந்த உலகத்தில் வாழ்றது ரொம்ப வேஸ்டான ஒரு காரியம். அபிஷேகம் இல்லாமல் நீ சபை விசுவாசியா இருப்பது அது வேஸ்டான ஒரு காரியம். அபிஷேகம் இல்லாமல் விசுவாசியா இருப்பது அது ஒரு வீணான ஒரு வாழ்க்கை. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை விரும்புங்க, அபிஷேகத்தை விரும்புங்க, ஞான வரத்தை விரும்புங்கள் என்று ஆண்டவருக்கு வசனம் சொல்லுகிறது. நீ விரும்பணும், அது எனக்கு வேணும் ஆண்டவரே, அபிஷேகம் எனக்கு வேணும். அபிஷேகம் இல்லாதவங்க பரலோகம் போக முடியாது. இந்த வசனத்தின்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க பரலோகத்துக்கு போக முடியாது, கைவிடப்பட்டு போவாங்க. ஏன் பெற்றுக்கொள்ளாதவங்க பரலோகம் போக முடியாது? அபிஷேகம் இல்லாமல் ஜெபிக்க முடியுமா? முடியாது. அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியுமா? முடியாது. அபிஷேகம் இல்லாமல் ஆண்டவரை தேட முடியுமா? முடியாது. அபிஷேகம் இல்லாமல் ஆண்டவரை வாழ முடியுமா? முடியாது. அபிஷேகம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ முடியுமா? முடியாது. அதனாலதான் எத்தனை கிறிஸ்தவங்களை பார்க்கிறோம், பேரு தான் எஸ்தர், எஸ்தரை போல நீ வாழ்கிறாயா? பேரு தான் மரியாள் என்று வைத்திருக்கிறாய், மரியாளை போல நீ வாழ்கிறாயா? பேரு தாங்க அது, அபிஷேகம் இல்லை.
அபிஷேகம் இல்லை. அபிஷேகத்தோடு வாழும்போது அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு அந்த அதிகாரத்தை 25 அதிகாரத்தை வீட்டில் நல்ல கவனம் கொடுத்து வாசித்து பாருங்க. ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவர் தெளிவான விளக்கங்களை அதில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு அபிஷேகம் வர முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாரும். நீங்க என்னைக்காவது இதை வாஞ்சித்தது உண்டா? நீங்க விரும்பி இருந்தா, வாஞ்சித்து இருந்தா ஆண்டவர் என்னைக்கே தந்திருப்பாருங்க. அவர் தர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்? அவருக்கு பிள்ளை, அவருக்கு சிலுவையில் நம்ம பாவத்தை மன்னித்து பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டாரு. அவ்வளவு பெரிய நல்ல ஒரு தேவன். இந்த அபிஷேகத்தை கேட்ட அவர் தரமாட்டாரா? உங்க பிள்ளைக்கு கேட்டா நீங்க பாம்பை தான் கொடுப்பீங்களா? கல்லை தான் கொடுப்பீங்களா? அவர் அப்பத்தை கேட்டா கல்லு கொடுப்பீங்களா? இல்லையே. ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு அபிஷேகத்தை தாரேன்னு கேட்டு பாருங்க. அவர் தரதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஏன் நீங்க பெற்றுக்கொள்ளணும்? அபிஷேகம் இல்லாமல் பரலோகம் போக முடியாது. இந்த 5 பேர் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு மணவாளனை சந்திக்க போய் நின்ன உடனேயே ஆண்டவர் அவர்களை எடுத்துக்கொண்டு போனார். மற்றவர்கள் அபிஷேகம் இல்லாதவர்கள் போய் வாங்கி கொண்டு வரதுக்குள்ள இங்கே கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 5 பேருடைய நிலைமை அதுதான். இனி நான் போய் ஊழியம் செய்கிறேன், இனி போய் நான் ஜெபம் பண்ண போறேன், இனி அபிஷேகத்துக்காக காத்திருக்கிறேன், இனி ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள்றதுக்கு உள்ள அங்க கதவு அடைக்கப்பட்டிருக்கும். கைவிடப்பட்டு போய் விடுவோம். கைவிடாதபடி நம்மளுடைய ராஜ்யத்தில் சொந்தரிக்க, அவருடைய ராஜ்யத்துக்கு போக ஆயத்தமா இருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க வேகமாய். வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டு, விருந்து வீட்டுக்கு. கல்யாண வீடு ஏன் கல்யாண வீடுனா, பரலோகம். நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னு வச்சுக்கிடுங்க, நம்ம எவ்வளோங்க சந்தோஷமா இருப்போம். என் பிள்ளைக்கு கல்யாணம், இந்த சிஸ்டருக்கு மகளுக்கு கல்யாணத்துக்கு என்ன ஒரு சந்தோஷம், எப்படிப்பட்ட சந்தோஷம். பட்டு புடவை, ஆஹா, ஜமி பிளவுஸ் எல்லாம் மாடலாக தைச்சி, சட்டெல்லாம் நல்லா தைச்சி, நல்ல நீட்டாக, என்ன மாடல் எப்படியெல்லாம் மாடல், எப்படி சந்தோஷம். உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்த முடியுமோ உடையில் சந்தோஷப்படுத்தி, உங்களை அலங்காரத்தில் சந்தோஷப்படுத்தி, பூ வச்சாதவங்க பூ வச்சு, கண்மசி போடாதவங்க கண்மசி போட்டு, லிப்டிக் போடாதவங்க இதெல்லாம் போட்டு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்க. உங்க பிள்ளைக்கு அவ்வளவு கல்யாணத்துக்கு என்ன மகிழ்ச்சி. வரவங்களை எல்லாம் வாங்க வாங்க சிரிச்சு சொல்லிட்டு போறாங்க. இவன் ஒரு நாளும் சிரிக்க மாட்டாள, இன்னைக்கு சிரிச்ச சிரிய பாரு. போட்டோல வீடியோவில் பார்த்தா அவ்வளவு பிரகாசமா இருக்கு மூஞ்சியில. ஆமா, வாழ்ற அந்த வரையிலும் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன வரையிலும் கிளாத்திக்க மூஞ்சி மாதிரி. பிள்ளைக்கு கல்யாணம், என் பிள்ளைக்கு கல்யாணம், இப்போ 1000 வால்ட் வெளிச்சமா அப்படி மாறி பிரகாசகமா இருக்கு. அவ்வளவு சந்தோஷம். உங்க பிள்ளைக்கு வீட்டில் கல்யாணத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். அது எத்தனை நாளுங்க அந்த சந்தோஷம்? 1 நாள், 2 நாள், 3 நாள், அவ்வளவுதான். கல்யாணத்தில் அவ்வளவுதாங்க சந்தோஷம். அடுத்த பிறகு மறுபடியும் 3ஆவது நாள் பிள்ளைக்கு 101 பவுன் நகை கொடுத்த இல்ல, 10 லட்சம் கையில் கொடுத்த இல்ல, ஒரு காரை வாங்கி கொடுத்த இல்ல, இப்ப கடன் கஷ்டம். ஏமா அப்படி போற? கடன் பா, 2 கடன். கல்யாணத்துக்கு 3 நாள் சந்தோஷம், 4ஆவது நாள் கஷ்டம், 4ஆவது நாள் வேதனை. ஆனா பரலோக ராஜ்யம் கல்யாணத்துக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டியோ அதை விட நித்திய காலம், கோடி வருஷம் வரையிலும் கல்யாண வீட்டில் எப்படி சந்தோஷமோ அது போல பரலோகத்தில் என்னைக்கும் சந்தோஷம். எங்க சந்தோஷம்? அங்க கடன் இல்லை, அங்க வியாதி இல்லை, அங்க துக்கம் இல்லை, அங்க வருத்தம் இல்லை, அங்க கவலை இல்லை, அங்க பொறாமை இல்லை, அங்க போட்டி இல்லை, அங்க வஞ்சனை இல்லை. அவ்வளவு சந்தோஷமான ஒரு இடம் கல்யாண வீடு, பரலோகம். நம்ம வீட்டில் ஒரு நாள் கல்யாணத்துக்கு சந்தோஷம், அங்க கோடி வருஷம் முழுவதும் சந்தோஷம். அந்த சந்தோஷமான ராஜ்யத்துக்கு போக தான் இங்க இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். இதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போறேன், உங்க பரலோகத்தை கூட்டிட்டு போறேன், கல்யாண வீடு விருந்துக்கு கூட்டிட்டு போறேன். அபிஷேகத்தை பெற்றுக்கொள். கல்யாண வீடு விருந்துக்கு அபிஷேகம் இல்லாம போக முடியாது. எவ்வளவுதான் நீங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், எவ்வளவுதான் உங்க குடும்ப நண்பரா இருக்கட்டும், எவ்வளவுதான் சொந்தமா இருக்கட்டும், ரத்த உறவா இருக்கட்டும், கல்யாண வீட்டுல கார்டு இல்லைன்னு உங்களால போக முடியுமா? கார்டு இல்லாம நீங்க போயிருவீங்களா? உங்களை பத்திரிகை தராம நீங்க போக முடியுமா? போவீங்களா? எப்படி போக முடியும்? ஆனா அதை போலதான் அபிஷேகம் இல்லாமட்டால் அந்த விருந்துக்கு, கல்யாண வீட்டுக்கு போகவே முடியாதுங்க. கார்டு இல்லாம போக மாட்டோமே, அபிஷேகம் இல்லாம எப்படிங்க அங்க போக முடியாது என்று வசனம் சொல்லுகிறது.
அதுக்குத்தான் இந்த ஆராதனை, அதுக்குத்தான் அந்த ஜபம், அதுக்குத்தான் அந்த ஊழியம், அதுக்குத்தான் அந்த ஆராதனை, அதுக்குத்தான் கர்த்தர், அதுக்குத்தான் ஆண்டவரை தேடுறது. அந்த விசுவாசத்தில், ஆண்டவரே நானும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணுமே, வாம்ப பிள்ளைதானே ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை தார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஞான வரத்தை விரும்புங்கள். அந்த வரம் இல்லாமல் போக முடியாது, அந்த கிருபை இல்லாமல் போக முடியாது, அந்த அபிஷேகம் இல்லாமல் பரலோகம் போகவே முடியாது. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அமைச்சரா இருக்கலாம், யாராய் இருந்தாலும் அபிஷேகம் இல்லாமல் இந்த பரலோகம் போக முடியாது. அறிஞ்சுகள். உலகத்தில் வாழும்போது பதவி இருக்கு, பணம் இருக்கு, பட்டம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, சொத்து இருக்கு, செல்வம் இருக்கு, மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்கு. அது இந்த உலகத்தோட முடிந்து போகிற காரியம். இந்த வாழும்போது ஒரு அபிஷேகம் இருந்தால் அந்த நீ பரலோகம் போக முடியும். பணத்தையோ சொத்தையோ நகையோ இதை வச்சு பரலோகம் போக முடியாது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அவருடைய ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போகும், அவருடைய தேசத்துக்கு உன்னை அழைத்து போகும். அதுக்குத்தான் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாய் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தம்? அப்படி எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்திருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல வர்றதுக்கு எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. நான் அந்த வரத்தை விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த வரம் வேண்டும், அந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு மேல ஆண்டவர் அந்த அக்கினியை போட விரும்புகிறார். அந்த அக்கினி உங்க மேல் விழப்போகிறது. அந்த அக்கினி ஆண்டவரே, கடைசி கால எழுப்புதலின் அக்கினி, அந்த தீ, பரலோக தீ ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் விழட்டும், எல்லார் மேலையும் விழட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மேல் விழட்டும். இவர்கள் என் ஜனம் என்று சொன்னீரே, என் பிள்ளைகள் என்று சொன்னீரே. இந்த பிள்ளைகள் மேல் ஆவியானவருடைய அக்கினி விழுவதாக. அப்பா, நாங்க மற்றவங்களை போல ஞானமற்றவர்களாக இராதபடி 5 கன்னிகை போல ஞானத்தோடு இருக்க கிருபை தாருங்கப்பா. உம்முடைய வருகையில் எங்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. மற்றவர்கள் கைவிடப்பட்டது போல நாங்க கைவிடப்பட்டு போகாதபடி கர்த்தர் எங்களை ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை நாங்க செய்ய இன்னைக்கு எங்களிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த கடைசி கால எழுப்புதலின் அக்கினி எங்கள் மேல் விழட்டும். அந்த அபிஷேகத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.